நம்ம இந்த வீடியோவில் மணி சீரியஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெற்றிக்கான பாதைய சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மணி சீரியஸுடைய ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பணம் எப்படி நம்ம சேவ் பண்ணலாம், எப்படி அதை க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த சீரியஸுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ மணி இஸ் அல்டிமேட். ஸோ பணம் அப்படிங்கிறது இறுதியான ஒன்று. சரிங்களா? எந்த ஒரு வேலைக்குமே பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 1861 தான் பணம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரன்சியாக மாற்றியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பொருட்களை மட்டும்தான் வச்சு அவங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ ஹவு டு சேவ் அ மணி, பணம் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எஃப்டி அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒரு வழியில் நம்ம சேவ் பண்ணலாம். இன்னொன்று ஆர்டி ரெக்ரூப்பிங் டெபாசிட் அப்படிங்கிற இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை. சரி, எங்கெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னா காமனாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பேங்க்கில் மோஸ்ட்லி நம்ம சேவிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போட்டு வைக்கலாம், இல்லை ஒரு ஆர்டியை போட்டு வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேங்க்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க? ஸோ மேக்ஸிமம் 6 to 7% தான் நம்மளுக்கு அதான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? நம்ம ஒரு அமௌண்ட்டை நம்ம போட்டு வச்சா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு 6 to 7 தான் இருக்கும். அதே நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் டெபாசிட் போடுறீங்க, இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா உங்களோட இன்கம் அங்கே எவ்வளோவா இருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? 7 to 8% தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி இந்த பணத்தை க்ரோத் பண்ணுறது? சரிங்களா? ஹவு டு க்ரோத் மணி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் இருக்கக்கூடியது எங்கே சேவ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணினா நம்மளோட இன்கம் க்ரோத் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் 2 டைப் ஆஃப் இன்கம் சொல்லலாம். ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பேசிவ் இன்கம். சரிங்களா? இதெல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது போன்ற அனைத்து வகையான தகவலையும் நம்ம மணி சீரியஸில் பார்க்கலாம். எப்படி க்ரோத் பண்ணுறது, எப்படி பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.